தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். சென்னை கோயம்பேடு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஓய்வு பெறவுள்ள பணியாளர்களுக்கான கருணை பென்ஷன் வழங்க வலியுறுத்தி மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர்களுக்கு இடைக்கால தீர்வாக ஒரு சில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற கருணை ஓய்வூதியம் போல் ரூபாய் 9,000 வழங்கிட தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு TNCSC தலைமை அலுவலக வாயிலில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் இயங்கி வருகின்ற அனைத்து தொழிற்சங்கங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர். அரசு இதனை மறுக்கும் பட்சத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். நலச்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலும் இன்று சென்னை தலைமை அலுவலக TNCSC சென்னை தலைமை அலுவலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒற்றை கோரிக்கை முன்வைத்து இந்த அறப்போராட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு மிக குறைந்த ஓய்வூதியமாக ரூபாய் 1000 முதல் 2,500 வரை மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு அரசு ஊழியருக்கான சம்பளம், அரசு ஊழியர்களுக்கான அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் 16/11/1995 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு தவறான கொள்கை முடிவின் காரணமாக இந்த பணியாளர்களுக்கு EPF 95 என்ற அந்த பென்ஷன் அமுல்படுத்தப்பட்டு மிக குறைந்த சம்பளத்தை இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தொழிற்சங்கங்களும் அவர்களுடைய செயற்குழு, பொதுக்குழு ஆகியவற்றிலே தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் பல்வேறு காலகட்டங்களிலே கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்த விதமான முடிவுக்கு வரவில்லை. அதனைத் தொடர்ந்து கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். 2019 சென்னை தலைமை அலுவலகம் கீழ்ப்பாக்கத்திலே அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதே போல கடந்த 30ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய செயலாளர் அவர்களையும், உணவுத்துறை செயலாளர் அவர்களையும், நிர்வாக இயக்குநர் அவர்களையும் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையிலே தான் இன்றைக்கு இங்கே 1500 பேருக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பெருந்திரள் போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் நிர்வாகமும் இதை கவனத்தில் கொண்டு வறுமையில் வாடுகின்ற, அதாவது அன்றாட ஜீவனாம்சத்துக்கே கஷ்டப்படுகின்ற அந்த பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியமாக ஏனைய நிறுவனங்களிலே ஆவின், டெக்ஸ்ட் புக் சொசைட்டி, TNCSC போன்ற நிறுவனங்களிலே, பொதுத்துறை நிறுவனங்களிலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த கருணை ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிற வகையில்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஏனென்றால் 1972 அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மக்களுக்கு செய்கின்ற அனைத்து பணிகளையும் இந்த ஊழியர்கள் தான் செய்து வருகிறார்கள். சுனாமியாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, ஏன் நிறுவனங்களும் லாக்டவுன் ஆகியிருக்கும் பொழுது ரேஷன் கடையும் கிடங்குகள் மட்டும்தான் இயங்கினது.
ஆக தமிழக அரசினுடைய அத்தனை நலத்திட்டங்களுக்கும் உதவியாக இருக்கிற இந்த பணியாளர்களுக்கு அன்றாட ஜீவனத்துக்கு மட்டுமல்ல மருத்துவ செலவுக்கு கூட கஷ்டப்படுகிற நிலையில் இருக்கிற இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 9,000 கருணை பென்ஷன் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே எல்பிஎஃப் தொழிற்சங்கம், ஏடிபி தொழிற்சங்கம்